இதயத்தை கடுமையாக்கு நடிகை சமந்தா பகிர்ந்த தன்னம்பிக்கை பதிவு. தமிழ் தெலுங்கில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த சமந்தாவுக்கு விவாகரத்து, மயோசிடிஸ் நோய் பாதிப்பு போன்றவை சினிமாவில் பின்னடைவை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதில் இருந்து மீண்டும் பிஸியாக நடிக்க தொடங்கியுள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவுகள் மற்றும் உடற்பயிற்சி வீடியோக்களையும் பகிர்ந்து வருகிறார். தற்போது வலைதளத்தில் சமந்தா வெளியிட்டுள்ள தன்னம்பிக்கை பதிவில், உங்களை எல்லோரும் அவமதிக்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நின்றால், ஆண்கள் எல்லோரும் உங்களை அவமானப்படுத்தும் போது உங்களை நீங்கள் நம்பினால் என்று தொடங்கும் கவிதையில் சமந்தா மேலும் கூறும்போது, பழைய பயணத்தில் ரிஸ்க் எடுத்து தோற்றுவிட்டாயா? புதிய பயணத்தை தொடங்கு. தோல்வியை பற்றி யோசித்துக் கொண்டு உட்கார்ந்து விடாதே. இதயத்தை கடுமையாக்கிக்கொள். நீண்ட தூர பயணத்துக்காக தைரியமாக முன்னேறு. உனக்குள் இருக்கும் லட்சியம்தான் உன்னை வழி நடத்தும். அப்போது உன்னை அவமதிப்பவர்களுக்கும் பதில் சொல்லலாம் என்று கூறி உள்ளார். நல்லா இருக்கு. இளம் பெண்களே ஃபாலோ பண்ணுங்களேன். படப்பிடிப்பு அரங்கில் தவறாக நடந்த கதாநாயகன் நடிகை குஷ்பு புகார். கோவாவில் நடைபெறும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகை குஷ்பு கலந்து கொண்டு சினிமா துறையில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்ற தலைப்பில் பேசினார். அப்போது ஒரு ஹீரோ தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக குறிப்பிட்டார். இது குறித்து குஷ்பு கூறும்போது, பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. விஷயம் எதுவாக இருந்தாலும் முடிவு நம் கையில் தான் இருக்கும். ஒரு சமயத்தில் ஒரு ஹீரோ என்னிடம் ஆபாசமாக பேசினார். யாருக்கும் தெரியாமல் எனக்கு ஏதாவது சான்ஸ் தருவீர்களா என்றார். உடனே நான் என் செருப்பின் சைஸ் 41 இங்கேயே கன்னத்தில் அறையவா அல்லது செட்டில் எல்லார் முன்பும் அறையவா என்று கேட்டேன். சினிமா மூலம் ரசிகர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நான் சினிமா துறையில் அடி எடுத்து வைத்தேன். சமத்துவம், கௌரவத்தில் எங்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது என்பதுதான் எனது சித்தாந்தம். அதே போல பணியாற்றினேன் என்றார். குஷ்புவின் பேச்சு சர்ச்சையை கிளப்பி உள்ளது. அந்த ஹீரோ யார் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். மலையாள நடிகர் சங்கம் கலைப்பு நடிகை பார்வதி கருத்து. மலையாள திரைப்படங்கள் நடந்த பாலியல் அத்துமீறல்களை அம்பலப்படுத்திய ஹேமா கமிட்டி அறிக்கை கேரள சினிமா துறையே ஆட்டம் காண செய்தது. நடிகர்கள், இயக்குநர்களின் பாலியல் கொடுமை குமுறல்களை நடிகைகள் கொட்டி வருகிறார்கள். இந்த பிரச்சனையில் மலையாள நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் கிளம்பியதால் சங்கத்தின் தலைவர் மோகன்லால் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூண்டோடு பதவி விலகினர். மலையாள நடிகர் சங்கமும் கலைக்கப்பட்டது. சங்கத்துக்கு இன்னும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படவில்லை. இது குறித்து தமிழ் பூ சென்னையில் ஒரு நாள் உத்தம வில்லன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ள பிரபல மலையாள நடிகையான பார்வதி கூறும்போது, மலையாள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பை கலைத்து 2 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. ஆனாலும் இதுவரை மீண்டும் மலையாள நடிகர் சங்க அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் யாரும் ஈடுபடவில்லை. நடிகர்களுக்கு சங்க அமைப்பு இருக்க வேண்டும், அது சிறப்பாக செயல்பட வேண்டும். நடிகர் சங்கத்துக்கு புதியவர்கள் மற்றும் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்கள் யார் வந்தாலும் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஹேமா கமிட்டி அறிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நம்புங்க, 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பட்டாபிராமில் ரூபாய் 330 கோடியில் டைடில் பூங்கா. ஓ மை காட். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஓ மை காட். அப்பா, ஒரு சென்னையில் ஒரு 300 பூங்கா மேலே புல்லு பூண்டு கூட இல்லை, தண்ணி கூட இல்லை, எல்லாம் கஞ்சா கட்சின்னு இருக்கிறானோ. பராமரிப்பு இல்லாமல் தான். சரி, அதை விடுங்க. இந்த டீக்க 1942 நினைக்கிறேன். டீக்கன்னா அந்த பெரியார் கட்சி. அதில் வந்து இப்போ அண்ணா அவர்கள் வந்தாங்க. திமுக அப்படி சொல்லிட்டு 42 நினைக்கிறேன். 1942 தான் அந்த கட்சி தொடங்கினாங்க. அப்புறம் திமுக யார் கட்சியா? அண்ணா கட்சி, கருணாநிதி கட்சியா? இப்போ 67 ஆட்சிக்கு வந்தார்னு நினைக்கிறேன் கருணாநிதி. அன்றைக்கி போய் பேசுனா ஆரம்பிச்சாரியா 24x7. இன்னைக்கு வரைக்கும் அவங்க புள்ள பேரம் 300 குடும்பமாமே மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்பம். பாவம், அதானி கூடலாம் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் கூட்டின்னு போனாலும் அப்புறம் இங்கெல்லாம் விடமாட்டான். 2 சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்ட செயலாளரை நியமிக்க விஜய் திட்டம். பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கவும் முடிவு. 117 மாவட்ட செயலாளர்கள் நிர்வாக வசதிக்காகவும் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையிலும் மக்களை எளிதாக அணுகும் வகையிலும் 2 சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்ட செயலாளர் என்ற அளவில் பதவிகளை உருவாக்க திட்டமிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 117 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க விஜய் ஆயத்தமாகி வருகிறார். குட், நல்லா இருக்கு மிஸ்டர் விஜய். இப்போது நீங்கள் சினிமாக்கார், அது இது. ஆமாம், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு சினிமாக்கார் தான் முதலமைச்சராக வர முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி விட்டு
போய்விட்டால் ஆகையினால நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 117 பேர்கிட்ட ஆளுக்கு ஒரு ட்ரோன் கையில் கூட்டு விடுங்க. ட்ரோன் இன்னும் ட்ரோன் எல்லாரையும் அப்போ தான் வாட்ச் பண்ண கண்டுபிடிச்சி உங்ககிட்ட விடணும். ஓகே மாரியர் போர்ட் போட் பே பஸ் வே பஸ் வாரம் வாரம் பூச்சாண்டி வராம் பூச்சாண்டி பிளேனு வண்டி இல்ல அதானிய தான் தூக்கின்னு போறான் அமெரிக்காவுக்கு ஓட்டாராம ஏன் பார்த்தீங்களா? அமெரிக்கா அமெரிக்கா என்னப்பா ஏன்டா இருக்க இங்கே உட்காந்து பேசினுக்கிறான் சேட்டலைட்டில் அங்கேருந்து முன்னால் பார்க்க முடியும்னா அதானி எங்கே ஓடி இருக்காரு பார்க்க முடியாதா இந்தியாவில் இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் செந்தில் பாலாஜி கூட தான் தொடர்பு இருக்கிறாருன்றாங்கோ. அவர் தம்பி அசோக்கு காணாமல் போயிட்டாரு, கண்டுபிடி பார்க்கலாம். கண்டுபிடி பாவம் உயிரோடு இருக்கிறாரா இல்லை கொண்டுக்கின்னு போச்சுட்டானுங்களா யாருக்கு தெரியும். சில்ட்ரன்ஸ் தாத்தா அவ்வளோ கொடுமையாக பேசுகிறேன்னா சில வழிகள் எனக்கு உண்டு. ஆமாம், இந்த அதானி அம்பானி அவங்க குரூப் ரிலையன்ஸு ஹோம் அலைன்ஸஸ் திருட்டு நாட்கள் சாவடிக்கணும் இவனுங்களே. நீங்களாவது பண்ணுங்க. இவனுங்களெல்லாம் உயிரோட விடக்கூடாது. அவனோட கட்சிக்காரன் எச்சப்பையன் பிச்சைக்காரன் நாய் அவங்க கூட பழக வச்சுக்குவோம். அவங்க கூட சேர்ந்து அந்த நாய்களும் சாவும். என் தங்கை ஒருவள் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்தாள் மார்க்கெட்டில். கட்சிக்காரன் நாய் அந்த மாதிரி பையன்கிட்ட கடனை வாங்கி காய்கறி கடை நடத்தி கொண்டு இருந்தால் இந்த திருட்டு அம்பானி அதானி இந்த போல குரூப்பு கருவேப்பிள்ளையில இருந்து உங்க அம்மா அது வரைக்கும் விற்க ஆரம்பிச்சான். என் தங்க கடை போயிடுச்சு. கட்சிக்காரன் என் தங்கையை தூக்கிட்டு போய் பதம் பார்த்துட்டா. அன்னையிலிருந்து என் தங்கை இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் தொப்புல காட்டி இதை காட்டி 200-300 பட்டுக்கிட்டு இருக்கா என் சொந்த தங்க. அப்போ தமிழ்நாட்டில் இது மாதிரி முக்காவாசி தொகைகள் இருக்கிறார்கள். இந்த அதானி அம்பானி இந்த கட்சிக்காரன் எல்லாரையும் வெட்டி கொள்ளுங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு விஷயம் புரிஞ்சுக்க சில்ட்ரன்ஸ், இந்த உலகம் வெறும் மாய, அவ்வளோதான். ஆமாம், நம்ம தாய் தந்தை என்னை கேட்டு தாய் தந்தை என்ன கேட்டால் அவங்க என்னை பார்த்தாங்க. இல்லை என் பிள்ளை என்ன கேட்டால் வந்து அவன் பிறந்தான். இல்லை என் பிள்ளை என்ன கேட்டால் சாவ போகிறான். இல்லை என்ன கேட்டால் கல்யாணம் பண்ண போகிறான். இல்லை என்ன கேட்டால் பிள்ளையை பற்றி குப்பத்தட்டில் போகிறான். எல்லாமே பொய், மாயை, அசிங்கம், கேவலம், அழுக்கு, செம்ம சரித்திரம், புராணம்னு பொய்யை சொல்லி போஜனத்துக்கு சாமியார்ன்றான், ஜோதிடன்றான், என்னென்னமோன்றான், கட்சின்றான், துட்டு கூட்டம் ஒழுங்காக ஓட்ட போடுன்றான். நீயும் குடியும் கூத்தியும் பிரியாணின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்க. இவ்வளோதான் வாழ்க்கை. புரியுதா? இதில் புதுசாக நீ எதையும் செய்யவும் முடியாது, திட்டவும் முடியாது, திருந்த போவதில்லை. இயற்கை பின்னால் வந்துன்னு இருக்குது. இயற்கையை தொட்டதுனால இயற்கைக்கு கோவம், அதனால தான் உலகத்தை அதை அழிக்க போகுது. ஓகே, அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை எல்லாம் இயற்கையின் செயல். ஓகே, there is nothing among mankind is 50 then rumor. மனித இனத்தில் வேகமானது வதந்தி போடுவதில்லை. There is nothing permanent except change. மாற்றம் ஒன்றை நடத்துனருக்கும். They are able because they think they are able. திறமைசாலி என நினைத்தால் திறமைசாலியாகலாம். They can do least who boost loudest. குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் நீர் தழும்பாது. They need much whom nothing will content. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. They that danced must pay the bidder. அம்பாரி மீது செல்பவன் பாகனுக்கு காசு கொடுக்க வேண்டும். தே that too deeply love, too deeply hate. ஆழமாக நேசிப்போர், ஆழமாக வெறுக்க செய்வர். அவ்வளோதான். சில்ட்ரன்ஸ், பீப்புள்ஸ், வியூவர்ஸ், ஐம் ரியலி வெரி சாரி. மன்னிச்சுடுங்க, ரொம்ப ஆதங்கத்தில் பேசிட்டேன். பட் எனிவே ஐம் ரியலி ஹாப்பி. ஏன் தெரியுமா? நான் நினைத்தது போலவே இந்த உலகம் சீக்கிரமாக அழிய போகுதோ. இப்போது அதானியெல்லாம் அவனாலாம் பாருங்க. சில்ட்ரன்ஸ், தாத்தா வந்து அவனை கொள்ளு இவனை கொள்ளுன்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் பேசிட்டு அதெல்லாம் நீ செய்யாத, எதுவுமே நீ செய்யாத. போலீஸ்காரங்க ஒழுங்கானவன் இல்லை, அரசியல்வாதி ஒழுங்கானவன். போலீஸ்காரன், அரசியல்வாதி, மிகப்பெரிய அதிகாரி, வக்கீல், ஜோஜ் எல்லாம் மண்ணோட பண்ண சாவ போகிறாங்க. இயற்கை வந்துருச்சு செல்லாம், அவங்க பார்த்துக்குவோம். இப்போ அதானியை தூக்கிட்டு போகிறாங்க அமெரிக்கன், சும்மா விட்டுருவான் நினைக்கிறியா? அவன் கூட இன்னும் நிறைய தமிழ்நாடு, அந்த நாடு, இந்த நாடு ரொம்ப பேர் இருப்பான். இயற்கை பார்த்துக்குவோம். என் தாய் தகப்பனார் இயற்கை. என் தங்கை அவள் இதை ஆயிட்டான்னு சொன்னால அவள் குழந்தைங்களும் அதே மாதிரி ஆயிடுச்சு. என் குடும்பமே ஒரு தேவையாக குடும்பமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அதுக்காக தான் வெறி. என் இயற்கை
இயற்கையின் தாய் தந்தையின் பிள்ளை நான். இந்த உலகம் குயிக்காக அழியும்.